தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் ஜாகரியை மெல்ட்லாம் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஏலக்காய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, நான் அதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது நல்லா திக்காகிற வரையும் குக் பண்ணிக்கோங்க. தண்ணி போடாமையே அது திக்காக ஆகிடும். அது திக்கான உடனே சைடாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் 1 கப் தண்ணிக்கு 1 கப் அரிசி மாவு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது தண்ணி கொதிச்சோடனே மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணி ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மாவு வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி இல்லைன்னு தோணுச்சுன்னா பாயில் பண்ணி ஹீட் வாட்டரை அப்பப்போ ஆட் பண்ணி நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மூத் டோவாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு ரவுண்டாக பாலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு தின் ரவுண்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது உள்ளே வந்து தேங்காய் பூரணம் ரெடி பண்ணி வச்சோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் மூன் ஷேப்புக்கு வந்து அதை க்ளோஸ் பண்ணி எட்ஜஸ் எல்லாம் வந்து சீல் பண்ணி நல்ல டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. பார்க்க வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். பிரேக் ஆகிற எட்ஜஸ் எல்லாமும் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி பாட்லேயோ வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பனானா இலையில போட்டு இந்த டம்ப்ளிங்ஸ் அதாவது கொழுக்கட்டையை ஆட் பண்ணி 10 to 12 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃபார் ஆல். மற்ற கொழுக்கட்டை வீடியோஸ் சேனல்லையும் ஸ்டோரியிலையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். குக் வித் லவ், சர்வ் வித் தட். தேங்க்யூ.